ஹாய். ஹாய். காலையில் 9 மணி 9:45 அந்த மாதிரி இது வந்து டாஸ்க் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. நைட்டே வந்து கம்ருதீன் வந்து தூங்கி வழிஞ்சிட்டாப்புல. அதனால வந்து கம்ருதீன் அவுட் ரொம்ப முன்னாடியே. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு காலையில் வரைக்குமே திவ்யா உள்ளே இருந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு சீட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாவம் கரையாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி பீரியட்ஸ் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து எல்லாத்தையும் தொடச்சிலாம் விட்டுட்டு அவங்க அடுத்து வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து அரோரா இறங்கினாங்க. பின்னாடியே வந்து சுபிக்ஷா இறங்கிட்டாங்க. அதோட இப்போ பாட்டே போட்டாங்க, மதுரை ஜில்லா பாட்டு. நிறைய டவுட்ஸாக இருக்குது மதுரை ஜில்லா பாட்டு போட்டதுனால. மதுரை ஜில்லா பாட்டு, திருவிளையாடல் படம் எல்லாம் வந்து மதுரையே வந்து குறிக்குதுன்றப்போ என்னடா இது பார்வதிக்கு ஏதாவது செக்மேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பிபியை நம்ப முடியாது. இது சும்மா தான் போடுவாருங்க, இதெல்லாம் கிடையாது சும்மா இதெல்லாம். ஓகே, நேற்று வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஆக்சுவலாக நைட்லாம் வந்து ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு எவ்வளோ ஒரு நான் 4 மணி வரைக்கும் பார்த்தேன். நான் 3:30 வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். திருப்பிட்டு அம்மா காலங்கத்தால எழுந்து பார்த்துட்டு இருந்தாங்க. 2 தூங்கி இருக்கிறேன். ஸோ என்ன நடந்தது என்ன இது எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நேற்று நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாண்ட்ரா வந்துட்டாங்க. இதுலேருந்து மெடிக்கல் ரூம்லேருந்து வந்துட்டாங்க. அப்புறமா அவங்கள சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு சாண்டி கிட்ட ஐ எம் ஹியர்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன தெரியாமையா இருக்க போகுது, பிக் பாஸ் டீம் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறமா வந்து அவங்க அங்கே இருந்தாங்க. கம்ருதீன் எவிக்ட் ஆகி வெளியில வந்தோன்னே வீல் 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 வீல்னு கத்துறாங்க. என்ன என்ன நடக்குதுன்னே புரியல. எது கத்துனாங்க, ஏன் இதாயிடுச்சு, ஏன் அவ்வளோ கத்துனாங்க? தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தூங்கலையா? பார்த்துட்டு கத்துறாங்களா என்னமோ தெரியல. என்னமோ போட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். காலையிலலாமும் வந்துட்டு சண்டை, சிவ பூஜை நடந்து இருந்தது. பார்வதிக்கும் மறுபடியும் திவ்யாக்கும். அரோரா பேசினாங்க, சுபிக்ஷா பேசினாங்க. எல்லாரும் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ எல்லாருக்கும் வந்து பேசினாங்க. நாங்களாம் வீடியோ போட்டு முடிச்சிட்ட அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3:45 மணிக்கு ஜாக்லின் கிட்டேருந்து ஒரு ஸ்டோரி வந்தது. ஹோப் 2 ரெட் கார்டு வந்து பார்சல் பண்ணிடணும், அது பண்ணால் அதுதான் பிபிலேயே பெஸ்ட் மூமெண்ட்டு அப்படின்றாங்க. இல்லை நான் வந்து ஒன்று இங்கே ரெட் கார்டு வேணும்னு கேட்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் ரெட் கார்டு வாங்கினவங்க எல்லாத்துலேயும் வந்து ரெட் கார்டுக்கான மரியாதையே போயிடுற மாதிரி தான் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து சீசன் 7ல சீசன் 2லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்க. இந்த டாஸ்கை பொறுத்த மட்டும் இது ஒரு நார்மல் டாஸ்க் தான். வெளியில தள்ளுறதுன்றது மலையாளம்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, எல்லாம் போட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்குல பாருங்க எப்படி பிடிச்சி தள்ளுறாங்கன்னு, இதுல பாருங்க அதுல பாருங்க. அது எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டேர்ம்ஸ் சரியா இருக்கும், எதுவும் உள்ளுக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. இவங்களே வந்துட்டு என்ன சொல்றது, எல்லா ஊரும் வேற நம்ம ஊரும் வேறன்றது அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னும் கிட்ட ஒரு சின்ன ஒரு கண்ணீர் வந்ததுன்னா நமக்கு கண்ணீர் வருது. மற்றவங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ல யாராவது அழுதுதான் அழணும்லாம் இல்ல, சீரியல் படத்தை பார்த்து அழற கேசஸ் இங்க ஜாஸ்தி இருக்கும். அது எல்லா ஸ்டேட்லயும் இல்லாம இருக்க மாட்டாங்க, அதை நான் அவங்க சொல்ல வரல. என்ன இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கருணை ஜாஸ்தி, இரக்கம் ஜாஸ்தி. அதை வந்து எப்படின்னா இப்ப எனக்கு இந்த மொமெண்ட்ல நேத்து ராத்திரி தான் அது ஞாபகம் வந்துச்சு. இதே பார்வதின்னு உன்னதான் கூப்பிட்டாங்க, குழந்தைங்க உன்னதான் கூப்பிட்டாங்க சாண்ட்ரா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன் நானு. உன்ன பேரு தான் கூப்பிட்டாங்க, குழந்தைங்களுக்கு கூட தெரியுது யார் கூட பழகணும்னு. பேசின ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசினது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி ட்ரிகர் ஆகுது, கோவம் வருது. இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கு அந்த பரிதாபம் வருது. அதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த டாஸ்க் வந்து நீங்க தள்ளி விடுறது எல்லாமே எடுத்துட்டு போகுது. உங்களோட நீங்க ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ வார்த்தை போகுது, அதுக்கப்புறமா இது நடக்குது. அது பார்க்கும்போது ஒரு ஹோல் பேக்கேஜா நல்லா இல்ல. ஏதோ பிளான் பண்ணி ஒருத்தவங்களை வந்து கழுத்து. இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாரும் ஓவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. உள்ள பிரஜன் வந்து பார்வதி கிட்ட பேசாதானா இவங்க போய் பேசுறாங்க. இவங்க கம்ருதீனுக்கு வந்து அவங்க அக்கா வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க போறீங்க. பார்வதி அம்மா எதையுமே சொல்லல. மத்தவங்க இவங்க அவங்க கூட உட்காந்துன்னு மத்தவங்க எல்லாம் எப்படி காசிப் பண்ணலாம், எப்படி கமெண்ட் அடிக்கலாம், யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பட்ட பேர் வைக்கலாம்ன்றதுதான் வந்து பார்வதி அம்மா பண்ணாங்க. தவிர்த்து இவங்க 2 பேர் வீட்ல இருந்து வந்த ப்ரொஃபசர் மாதிரியா நடந்துட்டாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ங்க தான் வந்து ப்ரொஃபசருக்கு பேர்லாம் வைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம். இவங்க வந்து ஊர் கிளவி அவெல்லாம் வேஸ்ட்.
அவன் வேஸ்ட் இவன் வேஸ்ட் எல்லாம் அங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இங்க உள்ள இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவங்க யாருமே யார் பேச்சையுமே கேட்கல. சோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அது அவங்களோட இதா இருந்துட்டு போகுது. இதுக்காக அப்படியே சிம்பத்தி வந்துருமா? நோ. யார் மேல சிம்பத்தியும் வராது. இதனால வந்து யாருக்கும் வந்து பெரிய கோவம் வராது. இப்ப எல்லாருக்குமே இந்த ஒரு ஈவென்ட்ட பண்ண உடனே பார்வதி மேல கோவமா? இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாட்டில் டப்பிங் போர்ஷன் வந்து ஒரு வேக்யூம் மாதிரி போட்டு நீங்க எவ்வளவு அடைக்க முடியுமோ அவ்வளவுதான் அடைக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேல அது டமால்னு வெடிச்சிரும். அதுதான் நடக்குது. வேற எதுவும் நீங்க உடனே ஒரே ஒரு டாஸ்க எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்தே பார்வதி என்னமோ எல்லாமே கரெக்டா பண்ணிட்ட மாதிரியும் அவங்க ஒண்ணுமே தப்பு பண்ணாத மாதிரி அதாவது ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்டிங் அவங்க முதல்ல அவங்க பண்ணது அன்வான்ட் டச்ல இருந்து அதுக்கப்புறமா ஆபாச குறியீடு வேற ஏதாவது மத்தவங்க வந்தவங்க எல்லாரையும் கடுப்பேத்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தோட பாட்டில் டப்பி போர்ஷன் கூட கம்ருதன் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் முதல் நாள்ல இருந்து வார்த்தை வந்து குறைஞ்சது கிடையாது. ஆமா சாண்ட்ராவும் வந்து என்ன சொல்றது அவங்களும் ஒரு அழுக்கு. இது சாண்ட்ரா மேல இருக்கிற பரிதாபத்தின் வெளிப்பாடை விட கம்ருதீன் அண்ட் பார்வதி மேல இருக்கிற வெறுப்பின் வெளிப்பாடுதான். ஆமா, ஏன்னா அது கொஞ்சம் ஹையர் டெஃபிஷியன்சியா இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பண்ணதுக்கு இவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு பேசுற கும்பலா தான் எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபுல் இதுல இந்த டாஸ்க்ல பேச்சு எக்கச்சக்கமா போச்சு. இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி இருந்து இந்த டாஸ்க் 2 மணி நேரமா இது பில்டப் ஆகுது. அப்புறமா இது நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பைலப் ஆகி அப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இங்க ஒரு வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாதான் எல்லாருக்குமே முடியாது. கேமா பாருங்க, கேமா ஒண்ணுத்த மட்டும் கேமா தனியா பார்க்க முடியாது. விக்ரம் இஷ்யூ கூட விக்ரம் சாதாரணமா அவர் பேசியிருந்தாருன்னா ஒண்ணுமே தோணி இருக்காது யாருக்கும். அவர் முத நாள்ல இருந்து 2 நாளா பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அப்புறம் அன்னைக்கு பார்த்தா வேணும்னே அன்னைக்கு அத திவ்யாவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் எல்லாருக்கும் கோவம் வருதே தவிர தென் அண்ட் தேர் அப்படியே கத்துற எந்த இமோஷனுக்கும் யாரும் வந்து பெருசா இது ஆக மாட்டாங்க. ஓ இது அப்படி ஆச்சா அது அப்படி ஆச்சா அது போச்சா. இப்ப சபரி கூட வந்து பார்வதியை இடிச்சாரு. பார்வதி அவர் இடிச்சது மட்டும் பிரச்சனை கிடையாது. திருப்பி திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசுனது பாருங்க, கழுத்து காலவை கதைய முடியுது. சாண்ட்ரா பேசுனது எனக்கு தெரியுமே, நீ கழுத்துல ஒவ்வொரு டாஸ்க்லயும் வெறும் அந்த ஈவென்ட் மட்டும் அங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் பேச்சு பேசப்பட்டிருக்கு, யாரை எப்படி கமெண்ட் அடிக்கப்பட்டிருக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப திவ்யாவோட இதுல வந்து விக்ரம் கத்துனாரு. விக்ரம் ஏன் கத்துனாரு? அவர் அதுக்கான இது நீங்க ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவரு அத பிளான் பண்ணிக்கிட்டே பைலப் பண்ணிட்டே இருக்காரு. ஜெயிலுக்கு போகாம அவர் வந்து அவங்க என்ட்ரானதுல இருந்தே இவருக்கு பிடிக்கல. ஆமா, அப்போல இருந்தே ஒரு இது காட்ட முடியல அவரால. அந்த எப்ப வந்து அவர் வந்து அந்த அவங்க வெளியில படுக்க வச்சாங்கல்லமா, நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியில படுக்க வச்சாங்களா, அங்க இருந்து அவர் வந்து ஒரு கரை வச்சுக்கிட்டாரு இவங்க மேல. அப்போல இருந்து அவர் வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபா டிம் ஆகும் பிரைட் ஆகும், டிம் ஆகும் பிரைட் ஆகும். ஆனா இந்த வார ஸ்டார்டிங்ல அப்படியே வெடிச்சிச்சு. இப்ப இந்த பிரச்சனையில அந்த இஷ்யூ அது புசுன்னு போயிடுச்சு. அது புசுன்னு போகல. அது ஆக்சுவலா வேற ஏதாவது ஹோஸ்டா இருந்தா அதையும் தான் கேட்பாங்க. ஆனா இவருக்கு வந்து கடைசி ஒரு நாள் இருக்குது. இப்ப என்ன நடந்துச்சு half an hour முன்னாடி அது மட்டும் தான் நாங்க பேசுவோம். நான் ரெட் கார்டு சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஆரம்பிச்சேன் அப்படியே விட்டுட்டேன். ரெட் கார்டு செகண்ட் சீசன்ல மகத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா திருப்பி அவர் உள்ளேயும் வந்தாரு. அப்புறமா விஜய் டிவிலயே வந்தாரு. ரெட் கார்டு கொடுத்தா விஜய் டிவி பக்கமே விட மாட்டாங்க, ஜட்ஜா போட்டாங்க, ஷோவே வச்சாங்க. சோ அதனால வந்து எனக்கு அந்த ரெட் கார்டு போச்சு. அப்புறமா சீசன் 3ல வந்து இவரு சரவணனுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு. அது ஆக்சுவலா ரெட் கார்டு இல்ல, அதுதான் அவமானத்திலேயே பயங்கரமான அவமானம் அவர் கொடுத்தது. என்ன விஷயம்னு கூட அவருக்கு சொல்லாம, லைக் இது வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லாம அவரை போய் மீட் பண்ண விடாம அப்படியே கண்ணை கட்டி கூட்டு போயிட்டாங்க. சோ அதுதான் வந்து ரெட் கார்டை விட ஒரு கேவலமான விஷயம், இல்ல ரெட் கார்டை விட ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னா அதுதான். அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே பண்ணல. இல்ல மகாநதின்னு ஒரு சீரியல்ல அவரே தான் வந்து அப்பா கேரக்டர் பண்ணாரு. சோ இந்த இதுல அந்த இதுவும் வந்து போச்சு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ரெட் கார்டுன்றது வந்து பிரதீப்புக்கு வந்தது. அது வந்து ஒரு கேவலமான ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நாங்க கூப்பிட்டோம், அவங்க வரல. நாங்க திருப்பி அவர்கிட்ட பேசணும், உள்ள என்ட்ரு ஆக சொல்லி ஊயின் அது இதுன்னாங்க. எது நடந்தாலும் ஒன்னும் வந்து பிரயோஜனப்படல. அவரும் உள்ள என்ட்ரு ஆகல. அவர் ஒருத்தர் தான் இப்ப வரைக்கும் எதுவுமே வராம இருக்காரு விஜய் டிவி பக்கமே. சோ இந்த ரெட் கார்டு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால ரெட் கார்டு கொடுத்துட்டா உடனே இவங்க வந்து, ஏன்னா அசால்ட்டா எல்லாருமே நிறைய ஸ்டேட்டஸ்ல வந்து இல்ல எங்க கமெண்ட் செக்ஷனோட ரெட் கார்டு கொடுங்க. ரெட் கார்டு கொடுத்து என்ன பிரயோஜனம்? சேலரியை கொடுக்க கூடாது. ஆனா இத பண்ண மாட்டாங்க பிக் பாஸ். ஒருத்தருக்கு நிஜமான பயங்கரமான ஒரு என்ன சொல்றது கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா அவங்க பண்ண சேலரியாவது குறைச்சிடணும். அவங்க பண்ணதை நாங்க அக்னாலஜே பண்ணல, கொடுக்கவே மாட்டோம், உங்களை எதுக்கு கூப்பிடவும் மாட்டோம். இந்தா
வந்ததுக்கு இந்தா செட்டில்மெண்ட், எடுத்துட்டு ஓடி ஹாஃப்ல செட்டில்மெண்ட். என்னோட ஷோவோட தரத்தை நீங்க கெடுத்துட்டீங்க. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இது தேவை. இதனாலதான் உங்களுக்கு டிஆர்பி வந்திருக்குதுன்றது உங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. வேணா ஒரு கண் துடைப்புக்கு வந்துட்டு ஒரு ரெட் கார்டு அப்படி, ஆனா அதுவும் நடக்காது. ஏன்னா இதை விட பெரிய பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கெல்லாம் ரெட் கார்டு தூக்காதவங்க இதுக்கெல்லாம் தூக்குவாங்கன்றது நாங்களே ஒத்துக்கிறோம். இது ரெட் கார்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்க போகுது. பட் ரெட் கார்டு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த ஷோல எது பண்ணினாலும் பிரயோஜனம் இல்ல. பேருக்கும் என்ன வாணிங்க, அதாவது அந்த படத்துல சொல்லுவாங்க, உன்னை செருப்பாலேயே அடிச்சாச்சு, தொடப்பக்கட்டையாலே அடிச்சாச்சு, நீ எதை பண்ணாலும் திருந்த மாட்டேன்ற மாதிரி. இவங்க என்ன பண்ணாலும் திருத்த முடியும். எப்போ அந்த மைக் இஷ்யூ வந்ததோ நீங்க அப்ப பண்ணிருக்கணும், பெரிய நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஏன்னா உங்களை மதிக்கல. ஏன்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இது. மத்ததெல்லாம் இப்ப பேசுறாங்கல்ல, இன்னைக்கு பேசுறாங்களே இவங்க எல்லாம், அன்னைக்கு பேசிருக்க முடியுமா? இது அங்க நடந்துச்சு, இது இங்க நடந்துச்சு, எங்கேயுமே மைக்கு போடாம உள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே கிடையாது. அவங்கள வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஷோல சும்மா ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு அப்படியே உட்காந்துன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காப்பாத்தி விடுறீங்க. இந்தாங்க மைக்கு, டாடா பை பை. ஏன்னா அவங்க பேச விட்டு இருந்தா இன்னும் அசிங்கமா பேசியிருப்பாங்க. கமருதீன் வாய் விடுற ஆளுதான். அப்படின்னா நாங்க பெருசா பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா எடுக்கும்போது அதான் ஆரம்பிப்பாரு. அதாவது உங்க ஷோ மேல உங்களுக்கே மரியாதை இல்ல. உங்களுக்கு அப்படி உங்க ஷோ மேல மரியாதை இருந்திருந்தா உங்க ஷோவை மதிக்காதவங்கள அன்னைக்கே நீங்க வந்து வெளில போட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மரியாதை இல்லைன்றப்போ இது வந்து உங்களுக்கு டிஆர்பி ஏத்தி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்க வந்து பெருசாக்க போறீங்க? அதெல்லாம் ஆக்க போறது கிடையாது. சோ அதனால இந்த எதுவும் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த ஸ்டேட்டஸ் கூட இப்ப வந்து நிறைய பேர் போட்டாங்க, உடனே போட்டாங்க. எங்க வந்து ஜாக்லின் போட்டாங்க, ஜாக்லின் போட்டாங்க. ஜாக்லின் எப்ப போடுறாங்க? அதாவதுங்க இதே அந்த இஷ்யூ இருக்கு பாருங்க. இது ஒரு கஞ்சி கூட சொல்லுவாங்க, ஒரு நேரத்துக்கு கொடுக்காத ஒரு கஞ்சி கூட பழங்கஞ்சி தான். இது கமருதீனுக்கு வந்து நீங்க போட்டப்போ அப்படியே இப்படி வந்துச்சு உங்களோட ஸ்டோரி. இது யாரோ கம்பல் பண்ணி, ஆமா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் போட்டாங்க, விஷ்ணு போட்டிருக்காரு, சிவின் போட்டாங்க. சிவின் என்னைக்கோ ரியா போட்டிருக்காங்க. நீங்களா கரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க. நீங்களா சிவின் எப்பயுமே ஸ்டாண்ட் நிக்கிறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். இப்ப கூட நான் கூட சொல்றேன், ஏன் மஞ்சரியும் மஞ்சரி இந்த சீசன் கூட உள்ள வந்துட்டு போயிருக்கீங்க. தீபக் என்ன ஆனாரு? எல்லாத்துக்கும் பேசுவாரு, டிக்னிட்டி டெக்கோரம்லாம் அவரும் தானே பேசுவாரு. அவரு எங்க போனாரு? அப்படியே கண்ணீர் விட்டேன் நானு உள்ள இருந்துட்டு அப்படின்னாருல. இப்ப ஏன் இவ்வளவு பெரிய அசிங்கம் நடக்குதுங்க? என்ன பேசிட்டாரு இவரு? நான் சொல்றேன், எல்லாரும் உள்ள வரும்போது போடுற சீன் தான். உள்ளதான் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்க்காக நாங்க ஏங்க பிக் பாஸ்னா எங்களுக்கு மரியாதை, பிக் பாஸ்னா எங்களுக்கு வெளியில போயிட்டா மரியாதை குறையாத எல்லாம் கிடையாது. அவங்க வேலையை பார்க்க போறாங்க. என்னன்னா நீங்க சுத்தமா எப்பயுமே நீங்க கண்டுக்கல பிக் பாஸ பத்தி. இவர் ரயான் வந்து எப்பயுமே பிக் பாஸ் பத்தி எதுவுமே போட்டது கிடையாது. அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இல்ல, மத்த நிறைய பேர் இருக்காங்க சுத்தமா அன்ஷிதா, சுனிதா, எவ்வளவு கண்டஸ்டன்ட், பவித்ரா சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க பிக் பாஸ பத்தி. இதுல நாங்க ஏன் திருப்பி ஜாக்லினை கேக்குறோம்? ஜாக்லின் போட்டுட்டே இருந்தாங்க. நீங்க போடாம கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேட்க போறாங்க? இப்ப அர்ச்சனாவை யாரா இழுத்தாங்களா? ஏன்னா அர்ச்சனா போடுறது இல்ல. அர்ச்சனா சீசன் 8ல அருணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதோட சரி அவங்களுக்கும் பிக் பாஸ் கொடுக்குற கனெக்ஷன் கட்டு. அப்புறம் அவங்கள திருப்பி நம்ம இழுத்து நீ ஏன் கேட்கலாம், நீ ஏன் கேட்கலாம், நீ ஏன் கேட்க முடியாது. ஏன் இப்ப நம்ம தீபக்க சொல்றோம், உள்ள வந்துட்டு போயிருக்கீங்க, கரண்ட் சீசனுக்கு உள்ள வந்துட்டு போயிருக்கீங்க. மஞ்சரி உள்ள போயிட்டு மாயா வந்து ஒரு போஸ்ட் விக்ரம்காக போடுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்காக போடுறாங்கன்னு. அப்புறம் என்னங்க நீங்க வந்து பெண்களை பத்தி உயர்த்தி பேசுறோம். உங்களோட ஃபெமினிசம்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஒரு பக்கம் வரும், யாருக்கு தேவையோ அந்த சைடுல மட்டும் நிக்கும். இல்ல இந்த கேம்ல கூட தான் அப்படிதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து கேம் இன்னைக்கு வந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டது கேம், நாங்க ஒத்துக்கணும். ஓகே ஒத்துக்கிறோம். அப்ப உங்களை எல்லாரையும் சேர்த்து போட்டு மிதிச்சது இது அது கேம், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நடந்துச்சுன்னா அது கேம் கிடையாது, மத்தவங்களுக்கு நடந்ததுன்னா அது கேம். நீங்க எங்களை எல்லா இடத்துலயுமே நீங்க சொல்ற மாதிரி பாக்கணும்னா அது எங்களால முடியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் உங்களோட கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும் அப்படின்னா you can't say like that. நீங்க தானே சொல்றீங்க you can't say like that, you can't say like that. பார்வதி இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு கேம் வந்து நீங்க வந்து யாரையும் போயிட்டு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கலனா அது வந்து ஒரு நல்ல கேம் கிடையாது. ஆனா நீங்க கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிட்டீங்கன்னா அது செம்ம கேம், மாஸ்டர் பிளான். இவங்க கம்மி பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா இவங்களும் தானே அதுல ஒரு பங்கமா இருப்பாங்க. இன்னும் காலை கைய புடிச்சு இன்னும் மேல ஏறி உட்காந்து அமுக்கி எல்லா வேலையும் தான் பண்ணுவீங்க. இதே சாண்ட்ரா கூட சொல்றேன், இது சாண்ட்ரா இப்ப வந்து இல்ல சாண்ட்ரா இப்ப வந்து பார்வதி கூட நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இல்ல சபையை வந்து எப்படி டார்கெட் பண்ணி வெளில தொத்தலான்றத பார்த்துதான் இருப்பாங்க, எட்டி வச்சுதான் இருப்பாங்க. இங்க யாருமே சாண்ட்ராவுக்கான சப்போர்ட் இல்ல இவங்களுக்கான சப்போர்ட் அவங்களுக்கான சப்போர்ட் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஈவெண்ட்டுக்கான சப்போர்ட்டோ இல்ல வந்து ரிஜெக்ஷன், அவ்வளவுதான்.
வேற எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா அந்த நரேட்டிவ்ல எல்லாம் மக்கள் வந்து உட்காந்துக்கணும் அப்படின்னா மக்கள் லூசு கிடையாது. ஆல்ரெடி இந்த சீசன்ல நீங்க பண்ற வேற எந்த விஷயமும் நல்லா இல்ல. ஏதோ நல்லா பண்ணிட்டு இருந்ததுலயும் ஆனா உன கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க. இந்த ஷோக்கான இங்கிதமே நீங்க என்னைக்கோ கெடுத்து விட்டீங்க. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அதோட மிச்ச மீதி வேலைகள் தான். இதுல நீங்க வந்து பெருசா அப்படியே வந்து பயங்கரமா காமிச்சிட போறீங்கன்னா நாங்க யாருமே சொல்ல போறது கிடையாது. இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தை தான் இருக்கிறதுலே பெரிய வார்த்தை. அதாவது நீங்களே நினைச்சு பாருங்க, பிக் பாஸுக்கே வந்து ஒரு பீப் போடணுன்றது கூட இல்லாம ஏதேதோ வார்த்தைகள் பேசப்படுது, அத்தனை வார்த்தைகளுக்கும் பீப்பே இல்லாம வருது. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஜாக்லின் சொன்னப்போ ஏதோ அசிங்கமான வார்த்தை சொல்றாங்க, முட்டாளுன்னாங்க. முட்டாளுன்னு சொல்ல அப்ப எல்லாரும் இந்த முட்டாளுக்கு பீப்ப போட்டுட்டு எல்லாம் ப்ரோமோல இல்ல லைவ்லயே லைவ்ல வந்துருச்சு முட்டாள்னு. அதான் அந்த பொம்மை டாஸ்க் அப்போ அது என்ன நடந்ததுன்னே புரியல. எல்லாரும் இந்த இது நடக்குது அது நடக்குது அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப பயங்கரமா அதை ஆக்குனாங்க. அதனால இந்த சீசன்ல இதுதான் வந்து வர்ஸ்ட். இது அளவுக்கு எதுவுமே இல்ல. இந்த சீசன் இதுக்கும் மேல நடந்துருச்சு. எல்லாமே வர்ஸ்ட் தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரையும் மதிக்கிறது கிடையாது. பிபி வந்து என்னமோ உட்காந்து அவர் ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேசினுங்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்தினுங்கிறாரு. நீங்க என்ன இப்ப மாத்திரை போட்டீங்களா? நீங்க என்ன வீட்டுக்கு ஒழுங்கா உங்களுக்கு டிஆர்பி ஏறி இருக்கு, அவ்வளவுதான். இந்த எபிசோடுக்கு இந்த சீசனுக்கே இதுதான் வந்து டிஆர்பி. இந்த சீசனுக்கே இதுதான் வந்து அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவன் நீங்க திருப்பி வீக்கெண்ட் வர போறாரு, அவரு உட்காந்து திவ்யா ஒரு 4 நக்கல் அடிச்சுட்டு கானா வினோத்துங்க சட்டம் ரொம்ப சூப்பரா இருக்குது, கமருதீன் பார்வதி இனிமே நீங்க பண்ண மாட்டீங்கல்ல, யுவர் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சதுதான். யாருமே இதுல இருந்து எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீக்கெண்ட்ல ஃபயரா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. வந்துதா என்ஜாய், வரலையா என்னத்துக்கு உட்காந்து நீங்க வந்து கஷ்டப்பட போறீங்க? பிடிக்கலன்னு டர்ன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல எங்களை மாதிரி நிறைய ரிவ்யூவர்ஸ் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதை பாத்தீங்கன்னா தெரிய போகுது. எதுக்கு டென்ஷன் ஆக போறீங்க, இல்ல எதுக்கு நீங்க வந்து இதாகணும்? ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். சோ அவ்வளவு இதோட நம்ம முடிச்சுக்கலாமா? வேற என்ன பேசுறது? பாய்.